ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இலக்கிய சீரியலில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுனாக்கா முக்கியமாக இந்த பைரவி எப்படியாவது போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை இப்போ யார் போட்டதுனாக்கா நம்ம கௌதம் கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு விஷயத்த இந்த பைரவி சரி இந்த அஞ்சலி சரி பண்ணிட்டாங்க. முக்கியமாக இந்த அஞ்சலி மேல் தான் எல்லாமே பழி போடுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே யோசிச்சுட்டு தான் அப்புறம் பார்த்தா தான் தெரியுது இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பைரவி தான் அப்படின்ற ஒரு விஷயம். முக்கியமாக இந்த பைரவி என்ன பண்ணாங்கன்னாக்கா இப்போ அவங்க போலீஸ்கார் தான் பணத்தை கொடுத்துருந்தாங்கன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சதுமே என்னாச்சுனாக்கா நம்ம கௌதம் இப்போ வக்கீலுக்கும் ஆப்பு வச்சுட்டாங்க. எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம இலக்கியா வெளியே வராத அளவுக்கு பண்ணிட்டாங்க. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா இவங்களுக்கு சரியான ஆப்பை வைக்கணும். அப்போ எவிடன்ஸ் ஏதாவது ரெடி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரவிக்கில் கன்ஃபார்மாக இருக்கும். ஏன்னா போலீஸ் கையில் பேசின எல்லா ஆதாரமும் இவ வச்சிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வாய்ஸ் ரெக்கார்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நேரத்தில் தான் என்னாச்சுனாக்கா நம்ம ஜானுவை வீட்டுக்குள்ள இருக்காங்க இல்லைங்களா, போயிட்டு இந்த பைரவி ரூமில் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுமே என்னாச்சுனாக்கா நம்ம கௌதம் சொன்னபடி நம்ம ஜானு போயிட்டு இந்த பைரவியோட ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தம்போது தெரியுது எல்லா எவிடன்ஸும் தெரியுது. அந்த ஒரு நேரத்தில் என்னாச்சுனாக்கா நம்ம கௌதம் சொன்னபடி எல்லா ஆதாரமும் கிடைச்சிருச்சு. நம்ம ஜானு என்ன பண்ணாங்கனாக்கா அது எல்லாமே நின்று கேட்டுருக்காங்க. அடிப்பாவே இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாக ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு நேரத்தில் நம்ம கௌதமுக்கு எல்லா விஷயமும் கேட்டதும் செம்ம கடுப்பாகுது. இந்த நேரத்தில் இந்த பைரவி யாராவது இவங்க யாரையும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா செம்ம கோவப்பட ஆரம்பித்தாங்க. ஆதாரத்தை பார்த்து நம்ம ஜான் என்னாக்கா அப்படியே ரொம்ப ஷாக் ஆகி போய் நின்றுட்டாங்க. என்னடா இது இந்த மாதிரி ஒரு வேலையை இவ பண்ணி வச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த ஆதாரத்தை எனக்கு அனுப்பு ஜானுன்னு சொல்கிற அந்த ஒரு நேரத்தில் நம்ம பைரவி என்ன பண்ணுறாங்கனாக்கா இப்போ அந்த போலீஸ் கையில் என்னென்ன நிலைமையில் போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நேரத்தில் தான் என்னக்கா இந்த பைரவி இந்த ஜானு இருக்கா இல்லைங்களா, அங்கே போயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தோன்னாக்கா நம்ம ஜானு மாட்டாங்களான்னு தெரியல. ஆனால் என்னாச்சு, இந்த பைரவி இப்போ ஜான் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இவங்க வர்ற சவுண்டை கேட்டு என்ன பண்ணா கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவள் என்ன பண்ணிட போறான் நம்மள அப்படின்னு சொல்லிட்டு என்ன செம்ம காண்டாக ஆரம்பிச்சாங்க. வரட்டும் அவளுக்கு ஒரு முடிவை இந்த டைம்ல கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவ பண்ற அட்டூழியத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி ஆகணும். இவ பண்றது எல்லாத்தையும் பொறுத்து போனோம்னா தான் இப்போ இலக்கியாவும் இந்த கௌதமும் பிரச்சனை மேல பிரச்சனை மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் என்ன பண்ணாங்கனாக்கா இந்த பைரவி உள்ள வரட்டும் ஒரு கை பார்த்தலாம் அவங்க முடிவில் இருக்காங்க. இந்த பைரவி என்ன பண்ணாங்கன்னா வெளியே நின்று எட்டி பார்த்துட்டு இங்கே ஜானு இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் என்ன நடக்க போனாக்கா ஒன்று ஜானு இந்த பைரவி அடிக்கணும் அப்படின்லாம் ஆதாரத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம கௌதம் கையில் கொடுக்கணும். இது ரெண்டில் எது நடக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக்காக போட்டு முக்கியமாக இந்த பைரவிக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா கூட ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.